என்னுடைய குடும்பத்திலையும் பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற அக்கறையில் தான் இந்த பதிவு. பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம். பெண்கள் வெறுமனே பிள்ளை பெற்று போடுற ஒரு மிஷின் இல்லை. பெண்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய குழந்தைகளுக்காக, பெற்றோருக்காக, கணவனுக்காக, மாமனார் மாமியாருக்காக தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு மிஷின் இல்லை. அவங்களும் சந்தோஷமாக, சுயமரியாதையாக, எந்த ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் இல்லாமல் இந்த சமூகத்தில் வாழணும் அப்படின்னு நான் ஒரு ஆணாக, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்களை உணர்ந்தவனாக நான் ஆசைப்பட்றேன். பெண்களுக்கு சுயமரியாதை எப்போ வரும்? பெண்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட் என்னது? பெண்களும் ஒரு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி யாருடைய கையையும் எதிர்பார்க்காத ஒரு சூழலில் பெண்கள் வாழணும், வளரணும், அவங்களுடைய எதிர்காலம் அமையணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பெண்கள் இண்டிபெண்ட்டாக இருந்துட்டாங்க அப்படின்னா எப்பவும் தன்னுடைய கணவன்கிட்ட, தன்னுடைய அப்பாட்ட, தன்னுடைய மகன்கிட்ட 5க்கும் 10க்கும் கையேந்திர ஒரு சூழல் இருக்காது. அவளுக்கான ஒரு சேவிங்ஸை அவள் வச்சுருப்பாள். பெண்கள் இண்டிபெண்ட்டாக இந்த கால சூழலில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வாகனத்துக்கு பிரேக் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது? கவனமாக பயணிக்கிறதுக்காக பிரேக் இருக்குது. அப்படி பெண்கள் இண்டிபெண்ட்டாக ஒரு வாகன வசதியில் போயிட்டு வரணும், இந்த சமூகத்தில் இயங்கணும் அப்படின்னா பெண்களுக்குரிய பாதுகாப்பு இங்கே தேவைப்படுது. பெண்கள் பாதுகாப்பு எப்போ உறுதி பண்ணப்படும்? பெண்களை ஒரு பூவாக கசக்கி போடுற ஒரு சூழல் இங்கே அமையுது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்படுற அப்படின்னா பெண் பிள்ளைகளை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள், கணவன்கள் பயப்படுறாங்க. என்னுடைய மனைவியை நான் வேலைக்கு அனுப்புனா, என்னுடைய மகளை நான் படிக்க அனுப்புனா, என்னுடைய மகளை நான் ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ண அனுப்புனா பாதிக்கப்படுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனாலே பெண்கள் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது தடுக்கப்படுது. அப்போ பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா பெண்களுக்குரிய பாதுகாப்பு இங்கே நிரூபிக்கப்படும். அதுக்கப்புறம் ஒருபடி மேலே போய் பெண்கள் சிந்திக்கணும், எது நமக்கான ஒரு சுயமரியாதை, எது நமக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். பெண்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுக்கறது பெண்களுக்கு முன்னுரிமையில் வராது. பெண்கள் அதிகார பிரதிநிதித்துவப்படுத்தணும். ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பெண் தான். ஒரு பெண்ணுக்கு தெரியும் எப்படி ஒரு குடும்பத்தை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில், நிர்வாகத்தில் வரணும். அப்போதான் அது முழுமை பெறும். ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படிங்கிற ஒரு உணர்வு பெண்ணுக்கும் வரணும், ஆணுக்கும் வரணும். ஒரு கட்சி பெண்களை அதிகாரத்தில் முன்ன தூக்கி தள்ளுது. 117 ஆண்கள், 117 பெண்கள். பெண்கள் சிந்திக்கணும், எது பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறது சிந்திக்கணும். பெண்களுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் இல்லை, பெண்களுக்கு எது உரிமை அப்படிங்கிறது பெண்கள் சிந்திக்கணும். மாற்றத்தை நோக்கி நகரும்.